அங்கே சில சம்பவங்களை இவர் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற ஒரு பணத்தை ஒன் சைடாக வடிவேல் ஒரு ஹீரோயினை லவ் பண்ணுறது. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே, உன் காதல் நான் தான் என்று என்று. வணக்கம், நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த சினிமா அப்படிங்கிறது பல விஷயங்களை நம்ம கொடுத்துருக்கு. அதாவது மகிழ்ச்சி, கவலை, சோகம், இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம கொடுத்துருக்கு. நம்ம சினிமா நம்ம என்னதான் நம்ம ஒரு பாடம் அப்படின்னு சொன்னால் கூட, சினிமா என்னதான் ஒரு பெரிய கலைன்னு நம்ம சொன்னால் கூட, பெரும்பாலும் நம்ம இந்தியன் சொசைட்டியில் சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு விஷயமாக தான் பார்க்கப்படுது. இதுதான் உண்மையும் கூட. நம்ம சினிமாவை ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரி ஒரு சோசியல் மாற்றத்துக்கான ஒரு விஷயமாவோ இல்லை பெரிய விஷயமாவோ நம்ம இங்கே யூஸ் பண்ணலை. சினிமா என்பது நம்ம இந்திய சமூகத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு பொழுதுபோக்கு தான், ஒரு என்டர்டெய்னராக தான் நம்ம அதை பார்க்குறோம். ஸோ அந்த என்டர்டெய்னரை நல்லா கொடுக்கக்கூடிய டேரக்டர் சிலர் இருக்காங்க. அது எப்போயுமே ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே சில பேர் இருப்பாங்க, ஒவ்வொரு இதுலையும். நம்ம இந்த தலைமுறையில் இந்த ஒரு 25-30 வருஷத்தில் முக்கியமான டேரக்டர் சுந்தர் சி. அவர் கிட்டத்தட்ட அவர் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்குமே அவர் ஒரு பொழுதுபோக்கான படங்கள் தான் அவர் பெரும்பாலும் எடுத்திருக்காரு. சில படங்களில் அவரே ஹீரோவாக நடிச்சிருக்காரு, சில படங்களில் அவர் வேறு சில பேரை ஹீரோவாக வச்சிருக்காரு. பெரும்பாலும் அவருடைய கதைகள் என்பது எமோஷன்ஸ், ஃபேமிலி சென்டிமெண்ட், இந்த மாதிரி தான் இருக்கும். நடுவில் அரண்மனை, இந்த மாதிரி சில த்ரில்லர், ஹாரர் த்ரில்லர் மூவிலாம் எடுப்பார். அதுலேயும் மைய கருத்தாக அவருடைய படம் நகைச்சுவையை சுற்றி தான் இருக்கும். எவனோ ஒருத்தர் ஃபேமிலிக்கு ஸ்கெட்ச் போட்டு தூக்குற மாதிரி தான் தெரியுது. நகைச்சுவை, குடும்பம், நிறைய மனிதர்கள், இதை வைத்து தான் அவருடைய படம் அமைஞ்சிருக்கும். அவர் உள்ளத்தை அழித்த ஆகட்டும், முறைமாமன் ஆகட்டும், அதுக்கப்புறம் பின்னாடி வந்த நிறைய படங்கள் வின்னர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய படங்கள், தலைநகரம், இந்த மாதிரி எந்த கதையாக இருக்கட்டும் அவருடைய ஒரு பொழுதுபோக்கு, சென்டிமெண்ட், காமெடி, இதை பேஸ் பண்ணி தான் அவருடைய படங்கள் இருக்கும். பொதுவாகவே சினிமாவில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சோகமாக ஒரு சீன் லைஃப்பில் எழுதிடலாம். அதில் சோகமாக ஒரு சீன் நம்ம ஸ்கிரிப்டில் எழுதிடலாம். ஏன்னா சோகம்ன்றது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். சோகத்தை கடக்காதவங்க இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு சோகமாக ஒரு சீன் எழுதி கொடுங்கன்னா உடனே எழுதி கொடுத்துருவாரு. இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் இறந்து போகிறாங்க, அம்மாவோ லவ்வரோ யாரோ ஒருத்தர் இறந்து போகிறாங்க, இந்த இடத்துல சீன் எழுதுனா எழுதிடுவார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் லைஃப்பில் எல்லாருமே கிராஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நகைச்சுவை எழுத்து என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம். அதை சுந்தர் சி கைவரப்பெற்றவர். நான் அந்த ஸ்கூலுக்கு புதுசாக வந்திருக்கிற பிடி மாஸ்டர். வெல்கம் டு அவர் ஸ்கூல் சரவணன். நீங்கள் மெரிட்டில் வந்திருக்கீங்க. ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இங்கே ஒரு பிடி மாஸ்டர் இருக்காரு. ஸோ சுந்தர்சியும் வடிவேலும் சேர்ந்து கேங்கர்ஸ் அப்படின்னு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அதே அவங்களே சொல்கிறாங்க ஒரு இடத்துல, எல்லாருமே கேங்ஸ்டர்ஸ் தானே சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் கேங்கர்ஸ் அப்படின்னு வாயில் வராத பேர் சொல்கிறீங்கன்னா, அந்த படத்தில் ஒரு இடத்துல வடிவேலு சொல்கிறாரு, எல்லாரும் கேங்ஸ்டர்ஸ் தானே சொல்கிறாங்க, நாம் ஒரு கேங்கர்ஸ்னு ஒரு வித்தியாசமாக சொல்லிட்டு போவோமே அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த காம்பினேஷன் வந்திருக்கு. வடிவேலும் நிறைய நீண்ட இடைவெளிக்கு பிறகு முழு நேர ஒரு காமெடி படத்தில் அவர் நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வின்னர், தலைநகரம், இந்த மாதிரி இவங்களுடைய காம்பினேஷனில் நிறைய படங்கள் வந்தது. ஸோ இப்போ சுந்தர் சியும் வடிவேலும் இணைந்து இந்த நகைச்சுவை படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்துடைய பேர் கேங்கர்ஸ். கமிஷனர் ஆஃபீஸில் இருந்து உங்களை வேவு பார்க்கறதுக்கு ஒரு ஸ்பெஷல் போலீஸ் அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. இந்த படம் நிறைய எதிர்பார்ப்புகளுக்கு நடுவில் இந்த படம் வந்திருக்கு. ஏன்னா சுந்தர் சி படம்னாலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா மற்ற எல்லா டேரக்டர் எப்படி தான் படம் எடுத்தாலும் எனக்குன்னு ஒரு பாதை இருக்குன்னு சொன்னவர் நிறைய விமர்சனத்தை அவங்க பண்ணாங்க. அவர் ஏன் விடுதலை மாதிரி ஒரு படம் எடுக்கல, அவர் ஏன் யதார்த்த படம் எடுக்கல அப்படிலாம் கொஸ்டின் பண்ணாங்க. ஆனாலும் எனக்கு தயாரிப்பாளர், படத்தை வாங்கக்கூடியவங்களுடைய லாபம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவர் எப்பயுமே அதை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எடுத்துக்கிட்டு இருந்தார். ஸோ அப்படி ஒரு படம் தான் இந்த கேங்கர்ஸ் படமாக வந்திருக்கு. சரி, இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். சுந்தர் சி என்ன பண்ணுறாரு, அவர் தான் படத்துடைய ஹீரோ. ஒரு ஸ்கூலில் வேலைக்கு வர்றாரு, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு. அந்த ஸ்கூலில் நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு திடீர்னு மாயமாகிறார். அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணை தேடி போகிறாரு. போகும்போது
பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய 3 அரசியல் பின்புலம் உள்ள 2 பெரிய தாதாக்கள் இருக்காங்க. அந்த தாதாக்கள் யார், அவங்களுடைய பையன்தான் இந்த பொண்ணு காணாமல் போனதுக்கு காரணம்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறாரு. படித்து அவரை அடித்து விசாரிக்கிறாரு. விசாரிக்கிற டயத்தில் அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற அந்த ஹீரோயினுக்கு வந்து அவங்களும் ஒரு டீச்சராக இருக்காங்க, கேத்ரின் தெரசா. அவங்களுக்கு வந்து சுந்தர்சி வந்து ஒரு போலீஸ் அப்படின்னு நினச்சிட்டு போலீஸ்னு சொல்கிறாரு, அவர் போலீஸ்ன்னு நினைக்கிறாரு. ஸோ இப்படி அந்த கதை வந்து போயிட்டுருக்கு. அப்படியே இந்த கதை 2வது பாதியில் மாறுது. கதை மாறி இது அப்படியே போனதுக்கப்புறம் 2வது பாதி எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வில்லன்கள் இருக்காங்க இல்லையா, இவருக்கு ஒரு அண்ணன் இருக்கார். அந்த அண்ணன் வந்து ஃபாரின்லேருந்து வர்றாரு. அவர்கிட்ட வந்து தப்பான வழியில் சேர்த்த ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் இருக்குது. அந்த பணத்தை வந்து இவர் திருடுறாரு அப்படின்ற மாதிரி இந்த கதைகள் வந்து போகுது. இதற்கு பின்னணியாக ஒரு பழிவாங்கிற ஒரு விஷயத்தை வந்து தான் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. எத்தனை தடவை சார் சொல்றது? முகத்தை ஃபுல்லா மூடிட்டு ஒரு ஆள் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சுஜி, அவனுக்கு என்ன மாதிரி கர்லிங் ஹேர் கிடையாதுல்ல? நீ தான் அடிச்ச, நீயே சொன்னா நம்ப மாட்டேன். ஏன்னா நீ ஒரு டோமர் எனக்கு தெரியும். டோமரா? ஸோ இந்த கதையும் கதை நகர்ற விஷயமும் படத்தில் முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு தெரிஞ்சிடும். இந்த படத்தில் பெரிய ட்விஸ்ட்டுன்னு சொல்லி 2-3 இடத்துல வச்சிருக்காரு. அதெல்லாம் பெரிய ட்விஸ்ட்டாக இல்லை. ஏன்னா இதை மாதிரி நம்ம வந்து பல படங்கள் பார்த்துட்டோம். அதனால் எந்த ஒரு ட்விஸ்ட்டும் வந்து பெருசாக அந்த படத்தில் இல்லை. படம் வந்து ஒரு நேர்கோட்டாக நகர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் கதை நகரும் முறை சுவாரஸ்யம் இல்லை அப்படின்னா கூட 2ஆம் பாதி வந்து படத்தில் வந்து நல்லா இருக்குது. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்க நம்பி அவர் வச்சிருக்கிறது நகைச்சுவையை நம்பி தான். அந்த நகைச்சுவை கை கொடுத்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முந்தைய வடிவேலு சுந்தர்சி படங்கள் அளவுக்கு இந்த படத்தில் வந்து கை கொடுக்கல. ஏன்னா இதில் வரக்கூடிய எல்லா காட்சிகளும் பெரும்பாலும் பழைய படத்தினுடைய சாயலில் தான் இருக்குது. அவர் அடி வாங்கிறது, ஒரு ஃபுட்பால் வந்து எட்டி விழுந்தவுடனே அவர் பறந்து போய் அந்த கோர்ட்டில் போய் விழுகிறது, அதே மாதிரி வந்து ஒன் சைடாக வடிவேலு ஒரு ஹீரோயினை லவ் பண்ணுறது. இப்போ வடிவேலு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சீன் வச்சா கூட, அந்த ஹீரோயின் இவரை வந்து லவ் பண்ணுற மாதிரி சீன் வச்சா கூட ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்து சுந்தர்சியை தான் லவ் பண்ண போகிறாரு அப்படின்ட்டு. இருந்தால் கூட அந்த சீன் வந்து அவர் வச்சிருக்காரு. இது வந்து ஏற்கனவே தலைநகரத்தில் வந்த காட்சிகள்லாம் ரிப்பீட்டட் மோடில் தான் அந்த படத்தில் இருக்குது. ஆனாலும் அதையும் தாண்டி 2ஆம் பகுதியில் ஓரளவுக்கு நமக்கு வந்து சிரிக்க வைக்கிறாங்க. அதுக்கு காரணம் வடிவோலோட சேர்ந்து பக்ஸு, அதுக்கப்புறம் வந்து அவர் முனிஷ்காந்த், இப்படி எல்லாருமே சேர்ந்து இருக்கிறதுனால, சுந்தர்சி எல்லாருமே சேர்ந்து இருக்கிறதுனால ஓரளவு 2ஆம் பாதியான நகைச்சுவை வந்து வருது. 3 வருஷமா கொள்ளையடிச்சு பணத்தையும் சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த 100 கோடி ரூபாயை நான் அவன்கிட்ட அடிக்க போறேன். அதுக்கு தான் உங்க உதவி தேவை. இந்த விஷயத்துல நீங்க ஹெல்ப் பண்ணா அடிக்கிற பணத்தெல்லாம் நீங்களே ஷேர் பண்ணிக்கலாம். கோடிக்கணக்கில் படம் கிடைக்குதுன்னா குரங்கு வித்திலிருந்து குரலி வித்து வரைக்கும் காட்ட மாட்டான். நான் ஆட்டத்தை ஆரம்பி பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா தேட்டரில் கிளைமேக்ஸில் கடைசி 20 நிமிஷம் தேட்டரில் நடக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது இவருடைய படம் தான் இதுக்கு முன்னாடி வந்தது இல்லையா, மதகதராஜா. அந்த படம் வந்து தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே சில சம்பவங்களை இவர் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற ஒரு பணத்தையும் இவர் கொள்ளையடிக்கிறார். அந்த காட்சிகள் இயல்பாகவே நல்லா இருந்தது. வடிவேலு பெண் வேஷம் போட்டு நடிக்கிறாரு, பக்ஸும் ஒரு பெண் வேஷம் போட்டு நடிக்கிறாங்க. அந்த இடம் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ ஓரளவு இந்த படம் வந்து நல்லா இருக்குது, அவ்வளோதான். இந்த படம் வந்து நீங்கள் தலைநகரத்தை எதிர்பார்த்து போக முடியாது, ஒரு கிரீடம் படத்தை எதிர்பார்த்து நீங்கள் போக முடியாது. இதற்கு முன்னாடி வந்து சுந்தர்சியினுடைய பல படங்களை வந்து நம்ம வந்து ரெஃபராக வந்து நம்ம எதிர்பார்த்து நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்க முடியாது. ஆனால் இந்த படம் ஓரளவு நகைச்சுவை இருக்குது. அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா 2ஆம் பாதிக்கு அப்புறம் தான் இருக்குது. 2ஆம் பாதிக்கு அப்புறம் தான் வந்து இந்த படத்தில் வந்து ஓரளவுக்கு நம்ம அந்த காம்பினேஷன் வந்து நமக்கு உண்மையான இந்த காம்பினேஷனுடைய அந்த ஒரு அவுட்புட் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் இன்டர்வல் வரைக்கும் இந்த படத்தை வந்து பொறுமையாக பார்க்க முடிஞ்சால் இன்டர்வலுக்கு அப்புறம் இந்த படம் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பிடிக்கும். நம்ம பயிர் கொடுங்க சிரிக்க வைக்கல இந்த படம், ஆனால் ஓரளவு சிரிக்க வைக்குது. ஒரு சராசரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி தான் இது. கையை விட்ட நான் எங்கப்பா விட்டேன்? நீ தானே விட்ட, நீ எடுத்துக்கோ. என்னப்பா சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிற? அம்மா, இனிமேல் ஓம் பிளான் எனக்கு ஒரு கோட்டாகாது. ஏன் பிளான நீ கேளு. என்ன பிளான்? மறுபடியும் சுந்தர்சி நான் வந்து ஒரு என்டர்டெய்னர் அப்படின்னு மறுபடியும் ஒரு ஆணித்தரமாக ப்ரூஃப் பண்ண ஒரு படம். நீங்கள் எவ்வளோதான் படங்கள் வந்து நீங்கள் ஒரு கருத்துள்ள படங்கள் நீங்கள் சொன்னால் கூட ஃபைனலாக மக்கள் வந்து தேட்டருக்குள்ளே போய் வெளியில் வந்தாங்கன்னா, அதுவும் இன்றைக்கி இருக்கிற ப்ரெஷரில், இன்றைக்கி இருக்கிற இந்த வெயிலில் தேட்டருக்குள்ளே போயிட்டு ஒரு குடும்பத்தோடு போய் பார்க்கலாம்னா இந்த படத்தை ஓரளவு சஜஸ்ட் பண்ணலாம். ஆங்காங்கே சுந்தர்சிக்குன்னு இருக்கக்கூடிய சில அம்சங்களை அவர் வச்சுருக்காரு. தேவை இருக்கோ இல்லையோ ஒரு ஹீரோயின் வந்து கிளாமராக டான்ஸ் ஆடணும்னு வச்சுருப்பாரு. இந்த படத்துலையும் கிளாமராக வந்து அது வரைக்கும் அவங்க வந்து ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க, இதாக இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாரில் போய் அரைக்குறையாக ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க தானா, கேத்ரின் தானா அப்படின்னு நம்மளே ஒரு ஆச்சரியமாக பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் நம்ம இந்த லாஜிக்கெலாம் நம்ம பார்க்க முடியாது. என்னென்னா எல்லா படத்துலையும் இவர் வந்து என்ன பண்ணுவார்னா 2 ஹீரோயினில் டான்ஸ் ஆட வைப்பார். அந்த 2 ஹீரோயின் கிளைமேக்ஸில் படம் முடிஞ்சதுக்கப்புறம் இறந்து போன ஹீரோயினாக இருந்தாலும் மறுபடியும் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. ஆனால் அதெல்லாம் இந்த படத்தில் அவர் வைக்கல. ஸோ படம் போகிற போக்கில் ஒரு டான்ஸ் சாங் வந்து அவர் வச்சுருக்காரு. படத்தின் இசை வந்து சத்யா.
சத்யாவினுடைய பின்னணி இசை ஓரளவுக்கு நல்லா இருக்குது, அவ்வளோதான். ஆனால் அந்த பாடலுக்கான பேக்ரவுண்ட் மியூசிக் பெரிய அளவில் இருக்கலை. எடிட்டிங் நல்லா இருக்குது. ஏன்னா வந்து நகைச்சுவையினுடைய ஒரு மையம் அப்படிங்கிறதே வந்து எடிட்டிங் தான். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அது எடிட்டர் ரொம்ப நல்லாவே எடிட்டிங் பண்ணியிருக்காரு. கரெக்டாக வந்து அந்த நகைச்சுவைக்கான அந்த டைமிங்கை வந்து அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. வடிவேலு அவருக்கு என்ன முடியுமோ என்ன வருமோ இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணாரோ அதே மாதிரி பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு அதை ரசிக்கலாம். ஜடா கட்டி ஏறிக்கிட்டு இருக்கமே, இதுல எப்படி ரிஸ்க் எடுக்க முடியும்? முடியாதுங்கிற வார்த்தையை நாம முடிப்போம். துணை காமெடி கதாபாத்திரங்களும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களிடம் விடைபெறுவது ராகவகுமார், தீபிகா அதிர்வலுக்காக.